Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. நம்முடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்ததாய் இருக்கிறது. நம்முடைய சூழ்நிலையில மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்ததாய் நம்முடைய வார்த்தைகள் இருக்கிறது. இது ஏன் அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன் சில காரியங்களை. ஏன் அப்படின்னு சொன்னா வார்த்தைக்கு ஒரு பெரிய அதிகாரம் இருக்குது பாருங்க. நான் அதான் போன வாரத்தில் காண்பித்தேன். 2 மாபெரும் பிரமாணங்கள் இருக்கிறது. அதில் தான் இந்த பூமியை இயங்கி கொண்டிருக்கிறது. ஒன்று மனிதன் பாவத்தில் விழுந்த நாதன் முதல் கொண்டு பாவம் மரணம் என்கிற ஒரு பிரமாணம். இந்த பாவம் மரணம் என்ற பிரமாணம் கீழேயே இழுத்துக்கிட்டு இருக்குது. அதுதான் தரித்திரத்திலையும் நோயிலையும் இல்லாமையிலும் வறுமையிலையும் பலவீனத்திலையும் மனுஷனை கொண்டு போய் விடுற ஒரு பிரமாணம், பாவம் மரணம் என்கிற பிரமாணம். இதை பிசாசானவனும் அவனுடைய தூதர்களும் அவனுடைய மக்களும் இந்த பிரமாணத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த பூமியிலே. இன்னொரு பிரமாணம் இருக்கிறது. அது என்னவென்றால் கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். ஒன்று பாவம் மரணம் என்கிற பிரமாணம், இன்னொன்று கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். இந்த கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்கிறது பாவம் மரணம் கீழே இழுக்கும் போது இது மேல இழுக்குது. இதுதான் நான் சென்ற வாரத்திலிருந்து நான் போதித்து கொண்டு வர்றேன். அந்த பிரமாணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு ஒரு காரியம் நமக்கு புரிய வேண்டும். அது என்னவென்று சொன்னால், அந்த பிரமாணத்தை எப்படி செயல்படுத்துவது? பாவம் மரணம் கீழே இழுக்குது. கிறிஸ்து இயேசுவினாலே உண்டான ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்கிறது நாம் செயல்படுத்த வேண்டும். இல்லைன்னா கீழே இழுக்கிற சக்தியோடய போயிடுவோம் நம்மளும். ஆனால் கீழே இழுக்கிற சக்தி இழுத்தும் கீழே போகாமல் மேலே பறக்கக்கூடியவர்களாக எப்படி இருப்போம் என்று சொன்னால், அதை நாம் செயல்படுத்த வேண்டும். கிறிஸ்து இயேசுவினாலே உண்டான ஜீவனுடைய பிரமாணத்தை செயல்படுத்த வேண்டும். எப்படி செயல்படுத்துவது? நம்முடைய வாயின் வார்த்தைகள்னால தான் அது செயல்படுகிறது. இதைத்தான் விளக்கி சொல்லி கொண்டிருக்கிறேன். இந்த வாயின் வார்த்தைகளை நாம் உபயோகப்படுத்தும் போது இந்த பிரமாணமானது, கிறிஸ்து இயேசுவினாலே உண்டான ஜீவனுடைய ஆவியின் பிரமாணமானது பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தின் மீது நமக்கு அதிகாரத்தை கொடுக்கிறது. கீழே இழுக்கிற அந்த சக்திக்கு எதிராக நமக்கு அதிகாரத்தை கொடுக்கிறது. இதுதான் இந்த வார்த்தையினுடைய வல்லமை. பாவம் மரணம் என்ற பிரமாணமும் வார்த்தையினால தான் வேலை செய்யுது. பிசாசானவன் ஜனங்களை பிடிச்சு அவன் தன்னுடைய வார்த்தைகளை நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறது நாவுன்னு சொல்லியிருக்கு இல்லையா? அப்போ பிசாசானவன் ஜனங்களை எப்படி ஆட்கொள்கிறான்? அதே சிஸ்டம் தான். நாவல் அதிகாரம் உள்ளவர்களும் தெரிந்து கொண்டு அவன் என்ன பண்ணுறான்? நரக அக்கினியினால் நாவை கொளுத்தி விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறான். அவள் தவறான காரியத்தை பேசி அப்படியே அழிந்து போகிறார்கள். நாம் எப்படி மேலே வர்றோம்? நாம் என்ன பண்ணுகிறோம்? எப்படி இந்த பிரமாணம் வேலை செய்யுதுன்னு பார்த்து வாயில ஜீவ வார்த்தைகளை வைத்து அதை பேச ஆரம்பிக்கிறோம். அதை பேச ஆரம்பிக்கும் போது நாம் மேலே வருகிறோம். இதை தான் பார்த்துட்டு இருந்தோம் பாருங்க. அதில் நான் சொன்னேன் உங்களுக்கு, தேவதூதர்கள் கூட எப்படி கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும்போது எப்படி நமக்காக கிரியை செய்கிறார்கள் என்பதை குறித்து உங்களுக்கு நான் சுட்டி காட்டி கொண்டிருந்தேன். ஒரு சில காரியங்களை நாம் தொடர்ந்து பார்ப்போம். தானியேல் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தில் ஒரு காரியத்தை காண்பித்தேன். இன்னொரு காரியத்தை உங்களுக்கு காண்பிக்க வேண்டியது. திருப்போம் தானியேல் 10:12. தானியேல் ஜெபிக்கிறான், அவனுக்கு பதில் வருகிறது. அதை பற்றி என்ன சொல்லியிருப்பாருங்க? அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னுடைய தேவன் முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவங்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. உன் வார்த்தைகள் நிமித்தம் நான் வந்தேன். சரி, போன வாரம் பார்த்தோம் வார்த்தைகள் நிமித்தம் தான் தேவதூதர்களே செயல்படுகிறார்கள் என்பதை. இதுல இன்னொரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். அது என்னன்னு சொன்னால், இந்த உலகத்திலே நாம் வாழும்போது எப்படி வாழுகிறோம்னு சொன்னா, நாம் இயேசுவோடு கூட கைகோர்த்து அவருடைய சரீரமாகிய சபையாகிய நாம் அவரோடு கூட சேர்ந்து அவருடைய தூதர்களோடு சேர்ந்து இந்த பூமியிலே பிசாசுக்கு எதிராகவும் அவனுடைய மக்களுக்கு எதிராகவும் அவனுடைய சக்திகளுக்கு எதிராகவும் நம்முடைய வார்த்தையை உபயோகப்படுத்தி இந்த பூமியில வெற்றி சிறக்கிறோம். இப்படிதான் வேலை நடக்குது பாருங்க. வார்த்தை எவ்வளவு முக்கியங்கிறத நான் காண்பிக்க விரும்புகிறேன். அப்ப நம் வார்த்தையை பேசுறதுனால நம்முடைய வார்த்தை நிமித்தம் தான் தேவதூதனே வருகிறான். வார்த்தையை கேட்டுதான் தேவதூதனே வந்து அங்க பதிலை கொண்டு வருகிறானாம். ஆனா இங்க நடக்கிறத பாருங்க. 13ஆம் வசனம், வார்த்தைகள் நிமித்தம் நான் வந்தேன் 12ல சொல்லிட்டு 13ல சொல்லப்பட்டிருக்கிறது, பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். பாருங்க, தேவதூதன் சொல்றான், பெர்சியா தேசத்தின் அதிபதி 21 நாள் இவனை எதிர்த்து நின்னானாம். பெர்சியா தேசத்து அதிபதினா ஒரு ராஜா. அவன் எப்படி இந்த தேவதூதனை எதிர்த்து நிற்க முடியும்?
இங்க பேசுகிறது என்ன என்கிறதை நாம் கவனிக்க வேண்டும். இன்னும் சொல்றாரு பாருங்க, ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மீகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். மீகாவேல்ங்கிறது இன்னொரு தூதன், ஒரு பெரிய தூதன், ஒரு பிரதான தூதன். மீகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். ஆகவே நான் அங்கே பெர்சியாவின் ராஜாக்களிடத்தில் தரித்திருந்தேன். ஏன் இவ்வளவு லேட்டுன்னு சொல்லி சொல்றான் தேவதூதன். உன்னுடைய வார்த்தைகள் அன்றைக்கே நீ பேசின அன்றைக்கே கேட்கப்பட்டது, பதில் ஏன் இவ்வளவு லேட்டா வருதுன்னு சொன்னா, நான் உனக்கு பதிலை கொண்டு வருகிற வழியிலே எனக்கு சில தடைகள். என்ன தடைகள்? பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னை தடைப்பட்டி கொண்டிருந்தான். யார் இந்த பெர்சியா நாட்டின் அதிபதி? யாருன்னு சொன்னா நல்லா விளங்கிக்கலாம். மீகாவேல் வந்து உதவி செய்து இந்த தேவதூதனை வழி அனுப்ப வேண்டிய அளவுக்கு அந்த பெர்சியா அதிபதி அவனை தடைப்பட்டி கொண்டிருந்தான். அப்போ வந்து இது வந்து ஏதோ ஒரு ராஜா வந்து ஒரு தேவதூதனை தடைப்படுறதை பற்றி பேசல. ஒரு ராஜாவுக்கு பின்னால் கிரியை செய்து கொண்டிருக்கிற ஆவிக்குரிய சக்திகளை குறிக்கிறது. பெர்சியா ராஜான்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்கு பின்னால் இருந்து கொண்டு இன்னொரு ஆவிக்குரிய சக்தி, ஒரு பொல்லாத சக்தி, ஒரு பிசாசின் சக்தி. அவனுக்கு பேர் என்னன்னா பெர்சியா ராஜா. ஆவிக்குரிய மண்டலத்தில் பிசாசு டெப்யூட்டேஷன் போட்டிருக்கிறான் எல்லாரையும். அந்தந்த கண்ட்ரிக்கு மேல, அந்தந்த தேசத்துக்கு மேல சில ஆவிகளை வைத்து அங்கங்க அதிபதிகள் இருக்கிறாங்க. அவர்கள் வந்து இந்த பூமியில இருக்கிற அதிபதிகள், அவர்களுக்கு பின்னால் இருந்து கொண்டு ஒரு ஆவிக்குரிய சக்தி போல அந்த பொல்லாத ஆவிகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அப்ப இந்த ராஜாவை மட்டும் பெர்சியான் ராஜான்னு சொல்லல, அதுக்கு பின்னால் இருந்து செயல்படுகிற இந்த ஆவிக்குரிய சக்திக்கும் பெர்சியாவின் ராஜா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நரகம் இந்த பொல்லாத சக்தியை, இந்த பொல்லாத பிசாசு ஆவியை பெர்சியா தேசத்தின் விவகாரங்களை கவனிக்கும்படியாக வைத்திருக்கிறது. அப்ப இந்த பெர்சியா தேசத்தில் நடக்கிற விவகாரத்துக்காக தான் தானியேல் ஜெபித்துக் கொண்டிருக்கிறான். இதற்கு ஒரு பதிலை தேடிக் கொண்டிருக்கிறான். இதுக்கு பதிலை கொண்டாடும் போது எங்க தானியேலுக்கு பதில் வந்து கிடைச்சு இந்த காரியங்கள்லாம் கெட்டு போக போதும்னு சொல்லி இந்த பெர்சியா தேசத்தின் ஆவிக்குரிய உலகத்தின் அதிபதி ஒருவன் இருக்கிறான், அதுக்கு இன்சார்ஜா இருக்கான பிசாசு ஆவி. அவன் வந்து அந்த பதிலை கொண்டு வருகிற தேவதூதனை தடை செய்கிறானாம். தடை செய்யும் போது அவனுக்கு உதவி செய்யறதுக்கு மீகாவேல் என்கிற பிரதான தூதன் வந்து உதவி செய்து இவனை வழி அனுப்பி விடுகிறான். அதனாலதான் 21 நாள் ஆச்சு அப்படின்னு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நான் சொல்லுகிறேன், நல்லா கவனிக்கணும், வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். வார்த்தைகளை பேசும்போது நாம் தேவனோடு கூட கைகோர்க்கிறோம். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையை பேசுகிறோம், அவருடைய சித்தத்தை நிலைநாட்ட நாம் பேசுகிறோம். அதுல தேவதூதர்களும் ஈடுபடுகிறார்கள். அப்ப நானும் இயேசுவும் தேவதூதர்களும் வானத்தின் சேனைகளும் சேர்ந்து இந்த பூமியிலே கிரியை செய்கிற சகல பிசாசுகளையும், பிசாசினுடைய ஏஜென்ட்டுகளாய் செயல்படுகிற மக்களா இருந்தாலும் சரி, அல்லது பிசாசின் ஆவிகளா இருந்தாலும் சரி, அவைகளுக்கு மேலாக வார்த்தையை கொண்டு நாங்கள் ஒன்று சேர்ந்து அதிகாரத்தை செலுத்துகிறோம். எவ்வளவு பெரிய விவகாரம் பாருங்க. வார்த்தையை கொண்டு அதிகாரத்தை செலுத்து. தானியேலுடைய ஜெபத்தை பார்த்தீங்கன்னா 9ஆம் அதிகாரத்திலாம் அவனுடைய ஜெபமெல்லாம் வருது. ரொம்ப அருமையான ஜெபம். எல்லாம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அவன் தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி அவன் ஜெபிக்கிறான். அப்ப 103ஆம் சங்கீதத்தில் நாம் இன்னொரு காரியத்தை பார்க்கிறோம். 20 கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற, பாருங்க, அதான் சொன்னேன் இல்லையா, வசனம் இருக்குது, இதான் வசனம். ஆனால் இந்த வசனத்தின் வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவர்கள் தேவதூதர்கள். அப்ப வசனம் இங்கே இருக்கிறதுனால அதன்படி செய்கிறவர்கள் அல்ல, இந்த வசனத்தின் வார்த்தைகளை கேட்டு. ஏனென்றால் அவர்களெல்லாம் பணிவிடை ஆவிகள் தேவதூதர்கள்லாம். இங்கே என்ன சொல்லி இருக்குதோ அந்த வார்த்தைகளை அவர்கள் கேட்க வேண்டும். அவர்கள் கேட்க வேண்டும். எப்படி கேட்பார்கள்? எப்படி கேட்பார்கள் என்று சொன்னா இன்னொரு காரியம் சொல்றேன் பாருங்க. எபிரேயர் 3ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். 1 இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். தமிழ்ல அவ்வளவு கிளியரா வரல. த ஹை பிரீஸ்ட் ஆஃப் அவர் கன்ஃபெஷன் என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பரலோகத்திலே இன்று இயேசு ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். என்ன செய்து கொண்டிருக்கிறார்? நாம் அறிக்கை பண்ணுகிற பிரதான ஆசாரியர். அது இன்னும் சரியா சொல்ல போனால் நாம் அறிக்கை பண்ணுகிற காரியங்களுடைய பிரதான ஆசாரியர். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பூமியில கவனிங்க, இது ரொம்ப முக்கியம். இந்த பூமியில கர்த்தருடைய வார்த்தைக்கு சத்தம் கொடுக்க வேண்டும். தேவதூதர்கள் வந்து நம்மோட சேர்ந்துக்கிட்டு கிரியை செய்ய வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய சித்தத்தை இந்த பூமியில என்னுடைய வாழ்க்கையில இந்த உலகத்தில் நிலைநாட்டுவதற்கு தேவதூதர்களும் வந்து எனக்கு உதவி செய்து நான் செயல்பட வேண்டும் என்று சொன்னால்,
இந்த வார்த்தை என்ன பண்ணணும்? என் வாயில வைத்து நான் சத்தம் கொடுக்க வேண்டும். இந்த வார்த்தையை கேட்டு இந்த வசனத்தின்படி செய்கிற தேவதூதர்கள் அவர்கள். அப்ப நான் பேசுகிற வரைக்கும் அவர்கள் செய்ய முடியாது. நல்ல கவனிங்க. அப்ப நான் இந்த வசனத்துக்கு சத்தத்தை கொடுக்கிறவன் இந்த பூமியில. இயேசு நான் இங்க இந்த வசனத்துக்கு சத்தத்தை கொடுக்கும் போது நான் என்ன அறிக்கை செய்தேனோ அதையே பரலோகத்தில் தேவதூதர்களுக்கு முன்பாக பேசுகிறார். ஏனென்றால் அதான் சொல்றாரு, நீங்கள் என்னை மனுஷருக்கு முன்பாக அறிக்கை செய்தால் நான் உங்களை யாருக்கு முன்னால் அறிக்கை செய்வேன்? எல்லா தேவதூதர்களுக்கு முன்னால் அறிக்கை செய்வேன் இருக்குது வேதத்தில். லூக்கா 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் என்னை மனுஷருக்கு முன்பாக அறிக்கை செய்யும் போது அவர் என்ன பண்றாராம்? பிரதான ஆசாரியராகி இயேசு என்ன பண்றாரு? தேவதூதர்களுக்கு முன்பாக நம்மை அறிக்கை. கொஞ்சம் கொஞ்சம் கவனிங்க, நல்லா அது இருக்குது. லூக்கா 12:8 இருக்குது, அதை நோட் பண்ணி வச்சுங்க. ஆனா விஷயத்தை கவனிங்க. நான் இங்க அறிக்கை செய்கிறேன். என்ன அறிக்கை செய்கிறேன்? இங்க என்ன எழுதியிருக்குதோ அதை நான் அறிக்கை செய்கிறேன். என் தேவன் என் குறைகள் எல்லாம் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி நிறைவாக்குகிறார். நான் அறிக்கை செய்கிறேன். அறிக்கை செய்யும் அல்லது ஏதோ அறிக்கை செய்கிறேன். நான் வசனத்தை அறிக்கை செய்கிறேன். அறிக்கை செய்யும்போது அவர் என்ன பண்ணுகிறார்? நான் இங்கே எந்த வார்த்தைக்கு நான் சத்தத்தை கொடுக்கிறேனோ, அறிக்கை செய்கிறேனோ, அந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு தேவதூதர்களுக்கு முன்னால அறிக்கை செய்கிறேன். ஏன் அவர் செய்யணும் தேவதூதர்களுக்கு முன்னால? நான் சொல்லுகிறேன், நான் அறிக்கை செய்வது, அவர் தேவதூதர்களுக்கு முன்னால் அறிக்கை செய்வது ஏன் என்று சொன்னால், அப்பொழுதுதான் தேவதூதர்கள் செயல்பட ஆரம்பிக்கிறார்கள். அப்ப நான் அறிக்கை செய்யும் போது என்னுடைய சத்தம், நான் இந்த வார்த்தையை வாயில வைத்து சொல்லும் போது என்னுடைய சத்தம் பரலோகம் வரைக்கும் தொனிக்க பண்ணுகிறார் அவர். அந்த பரலோகத்தின் தேவதூதர்கள் அனைவரும் அந்த சத்தத்தை கேட்கிறார்கள். அனைவரும் கேட்டு அனைவரும் செயலில் இறங்குகிறார்கள். எனக்காக உங்களுக்காகவும் செயலில் அவர்கள் இறங்குகிறார்கள். அப்ப இயேசு ஒரு பெரிய வேலையை செய்துட்டு இருக்கிறார் பாருங்க. நான் சத்தம் கொடுக்கிறத அவர்களுக்கு சத்தம் இடுகிறார் அவர். நான் இந்த பூமியில வார்த்தைக்கு சத்தம் கொடுக்கிறவனாய் இருக்கிறேன். அவர் பரலோகத்திலே என்னுடைய சத்தத்தை தொனிக்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். இருக்கீங்களா? இதை கவனிச்சாலே சும்மா கண்டதை பேசிட்டு இருக்க மாட்டோம். இயேசு அங்க காத்துக்கிட்டு இருக்கார். வாயிலிருந்து வசனம் வருமா? இங்க வாயிலிருந்து வசனம் வந்தா நான் அந்த வசனத்தை பரலோக தேவதூதர்கள் கேட்கும்படியாய் நான் செய்கிறேன். நான் கேரண்டி அதுக்கு. நீ வசனத்தை அறிக்கை செய்தால் ஐ அம் த ஹை பிரீஸ்ட் ஆஃப் யுவர் கன்ஃபெஷன். நீ என்ன அறிக்கை செய்யறியோ அதை நான் ஹை பிரீஸ்டா இருந்து கொண்டு, பிரதான ஆசாரியராக இருந்து கொண்டு அங்கே நான் அறிக்கை செய்கிறேன். ஏன்னா அதை தேவதூதர்கள் கேட்டு உனக்கு உதவிக்கு அவர்கள் வருவார்கள். இந்த பூமியிலே நீ கர்த்தருடைய சித்தத்தை நிலைநாட்ட முடியும். எவ்வளவு முக்கியம் பாருங்க இது. அப்ப காரியங்கள் எப்படி நடக்குதுன்னு புரிந்துங்க. அப்ப அநேகர் எப்படி நினைக்கிறாங்கன்னு சொன்னா, நான் ஏதோ ஒரு விக்டிம் மாதிரி. சிலர் சொல்றாங்க, நம்மளால என்னையா முடியும், கர்த்தர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடக்க போறது. அப்புறம் என்ன சொல்றாங்க, இந்த பிசாசுகள்லாம் சேர்ந்து ஒரு வழி பண்ணிடுச்சு பிரதர். பிசாசின் சக்திகள் இந்த பில்லி சூனியம் மந்திரவாதம் எல்லாம் பண்ணி என்ன ஒரு வழி ஆக்கிட்டாங்க பிரதர். அப்ப பிசாசு மந்திரவாதம் பில்லி சூனியம் இதெல்லாம் ஒரு பக்கம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது. கர்த்தர் ஒரு பக்கம் இருக்கிறாரு. அவர் சில நேரம் செய்யறாராம், சில நேரம் செய்யறது இல்லையா அவங்களுக்கு. இந்த பிசாசு சில நேரம் போட்டு தாக்குன்னு தாக்கி இவனை தவிடுபடியா ஆக்கிடுது. நான் என்ன பண்ண முடியும் பிரதர்? ஜெபம் பண்ணுங்க பிரதர். இதுதான் விசுவாசி சொல்றது. ஆனால் பைபிள் பிக்சர் என்ன விசுவாசியை பற்றி? பைபிள் என்ன சொல்லுதுன்னா, ஒரு பக்கம் பிசாசுடைய சக்திகள் நம்மை தாக்கும்படியாக, நம்ம அழிக்கும்படியாக, நமக்கு விரோதமாய் செயல்படும்படியாக, எல்லாவற்றையும் தாறுமாறு ஆக்கும்படியாக காத்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் கொல்லவும் திருடவும் அழிக்கவும் வந்த ஆவிகள் அவைகள். அதான் வேலை, நாசமாக்குற பிசாசின் சக்தி. இன்னொரு பக்கம் தேவனும் தேவ தூதர்களும் நம்முடைய பிரதான ஆசாரியராக இயேசுவும் இன்னொரு பக்கத்தில் இருக்கிறார்கள். நான் நடுவில் இருக்கிறேன். எப்படி பிக்சர்னு சொன்னா, கடவுள் என்ன ஒண்ணும் முடியாத நடுவில் அப்படியே குத்துக்கல் மாதிரி உட்காந்துக்கிட்டு யாராவது 2 பேர்ல யார் ஜெயிக்கிறார் நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறது இல்லை. 2 பேர்ல யார் நமக்கு என்ன செய்ய போறான்றத நான் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கல. பரலோகம் என்னை எப்படி காண்கிறது என்று சொன்னால், என்னை ஒரு ராஜாவை போல காண்கிறது. நான் ஐ எம் ஹோல்டிங் கோர்ட் டெய்லி. நான் என்னுடைய வாழ்க்கையில தினந்தோறும் ஒரு ராஜாவை போல அமர்ந்து கொண்டு நான் என்ன கட்டளை இடுகிறேனோ அதுதான் நடக்கிறது. நான் என்னகிட்ட பிசாசன் எப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான்னு சொல்ல வேண்டியதில்லை. நான் இங்கே உட்கார்ந்து கொண்டு என் வாயை திறந்து நான் என்ன பேசுகிறேனோ அதை தான் பரலோகத்தில் இயேசு பேசுகிறார். அந்த வார்த்தையின்படிதான் தேவதூதர்கள் செய்கிறார்கள். ஹலோ, நிறைய பேருக்கு நம்ப முடியல. அப்பா பெரிய அப்ப நான் ஒரு ராஜா, நான் சொல்றபடி தான் நடக்க போகுது. அதான் சொல்லிட்டாரு, அவன் சொன்னபடியே
ஆகும். கர்த்தருடைய சித்தத்தின்படியே ஆகட்டும் பிரதர். இல்ல நீ சொன்னபடியே தான் ஆகும். கர்த்தர் என்ன செய்யறாரோ செய்யட்டும் பிரதர். கர்த்தர் சொல்ல இல்ல உன்னுடைய வார்த்தையின்படியே தான் ஆகும். நீ சொன்னபடியே தான் ஆகும். ஏதோ நடக்கட்டும் பிரதர். இல்ல ஏதோ நடக்காது. அப்புறம் எல்லாம் தாறுமாறா நடக்கும். நான் சொன்னபடியே ஆகும். ஏதோ நடக்கட்டும்னு பிசாசுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. நல்லா ஆளுப்பா, என்ன நடந்தாலும் பரவாயில்லன்றார். என்ன நடந்தாலும் ஏத்துக்கொள்ள தயார். சிலர் சொல்றாங்க. பிசாசு சொல்றான் ரொம்ப நல்ல கேண்டிடேட். நம்ம போட்டு என்ன வியாதியை கொடுத்து, என்ன நோயை கொடுத்து, என்ன உபத்திரத்தை கொடுத்து எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டு இவனை ஒன்றும் இல்லாமாக்குனா கூட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்ற ஆளு. இவனுக்கு நல்லா போட்டு சாத்து தள்ளு, நல்லா ஏற்றுக்கொள்ளுகிற ஆள். அப்படி அல்ல பாருங்க. நான் ஒரு ராஜாவை போல ஐ எம் ஹோல்டிங் கோர்ட். அதனால்தான் என்னுடைய வாயில பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தை செயல்படுத்தக்கூடிய காரியங்களை வாயில வைக்க கூடாது. நான் தான் நடுவில் நிற்கிறேன். இந்த பக்கம் தேவதூதர்களும் இயேசுவும் எனக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த பக்கம் பிசாசு ஆவிகள் எனக்கு எதிராக செயல்படுகிற காரியங்கள் இருக்கிறது. பாவம் மரணம் என்கிற பிரமாணத்தை இவைகள் செயல்படுத்த ஆயத்தமாக இருக்கிறது கீழே தள்ளுறதுக்கு. இயேசு கிறிஸ்துவினால் உண்டான ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்தை செயல்படுத்த இங்கே இயேசுவும் தேவதூதர்களும் எனக்காக நின்று கொண்டிருக்கிறார்கள். இதை செயல்படுத்தினா மேலே வருவேன், இதை செயல்படுத்தினா கீழே போவேன். ஆகவே பாவத்தின் மரணத்தின் வார்த்தைகளை கீழே இருக்கிற வார்த்தைகளை வைக்கக்கூடாது. மேலே தூக்குற வார்த்தைகளை தினந்தோறும் என்னுடைய சிம்மாசனத்தில் நான் விற்றுக்கொண்டு அவைகளை என்னுடைய வார்த்தையில வைக்க வேண்டும். ஜெயத்தை பேச வேண்டும், சுகத்தை பேச வேண்டும், பலத்தை பேச வேண்டும், வெற்றியை பேச வேண்டும், ஆரோக்கியத்தை பேச வேண்டும். எல்லாம் வாய்க்கும் என்கிறதை நான் பேச வேண்டும். இருக்கீங்களா?